நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஜோசா டிவி மூலமாய் கர்த்தர் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஸ்தாபனம் கூட ஒரு நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை அநேக இடங்களுக்கு அது எடுத்து செல்கிறதற்காய், போக முடியாத வீடுகளுக்கு போகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற ஆண்டவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கடந்த வாரமும் அதைத்தான் பார்த்தோம். இந்த நாளில் கூட நாம் அதைத்தான் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ 12ஆம் வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரமும் மறவாதே, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே, பாவத்தை மன்னித்ததை நீ மறக்கக்கூடாது என்று கர்த்தர் பேசினார். இந்த நாளில் பாருங்கள், உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைப்பது தான் பெரிய சந்தோஷம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், எத்தனையோ கோயிலுக்கு போய் எதெல்லாமோ செய்து பார்க்குறாங்க, ஆனால் மீட்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இயேசுப்பா உங்கள் ரத்தங்களை கழுவட்டும்னு சொன்னோன்னே நம்ம கழுவி ரட்சித்தாரே, அபிஷேகித்தாரே. இங்கே இன்னைக்கு சொல்கிறாரு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை, ரொம்ப கவனம். இதில் எச்சரிக்கையாராண்டவர் அப்படின்னா நீ ரொம்ப கவனம் உனக்கு தேவைன்னு சொல்கிறார். ஆமாம், எங்கே இருந்தோமா அந்த வசனம் சொல்லுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய, நம்ம பாவத்தில் இருந்தோம், எகிப்தில் இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? நீங்கள் வருவீங்கன்னா யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருந்தாங்களாம்? வசனம் சொல்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, 5ஆம் வசனம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க எகிப்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, செங்கல் சமைக்கிறாங்க, செங்கல் சுடுறாங்க, மண் அள்ளுறாங்க, அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே கொண்டு வர்றார். அதுதான் ஆண்டவர் நினைக்க சொல்கிறார். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை கேட்டார். அடிமை கொள்கிறாங்க, அடிமையை நடத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்க? நமக்கு நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்திங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. 6ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு, வார்த்தை சொல்கிறது, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கினாராம். அதுதானே உண்மை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த யாத்திராகும் உபாகமத்தில், நீ அதை மறவாதன்னு சொல்கிறார். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்கள் ஆக்கி நான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, யாத்திராகமம் 6:7, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். மறுபடியும் சொல்கிறாரு, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. எகிப்தியர் இன்னைக்கு பாவத்தை போடுறோம், பார்வோம் நம்ம மேலே வியாதிகள், எகிப்தின் சுமைகள் நீக்கி
எத்தனை நீக்கி இருக்கிறார் யோசித்து பாருங்கள். வியாதியை நீக்கினார். வசனம் எழுதிட்டு பாருங்கள், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. சுமந்துக்கிட்டே இருங்க, அதை கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருங்க, அழுதுகிட்டே இருங்க. அப்படி தானே சுமத்துறான் பிசாசு, அதை தானே செய்கிறான். ஆண்டவர் என்ன செய்தாலும் தெரியுமா? நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். நான் உங்களை விடுவித்தேனே, அதை நீ நினச்சி நீ மறக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நினச்சி நன்றி செலுத்துங்க. நம்ம எகிப்தின் சுமையெல்லாம் நீக்கினாரே. எதை பார்த்தாலும் பயந்த நாட்கள் உண்டல்லவா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இறந்த வீட்டு கூட போகாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க பயந்து போய். அதெல்லாம் மாற்றினாரே. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகாரத்தை தொண்டு கர்த்தருடைய வல்லமையை ஊழியம் செய்யும்படி நடத்துகிறாரே. எழும்பி சாட்சி சொல்ல முடியாத எகிப்தின் சுமை நம்மை நெருக்கி நம்மை அழுத்தி அடிமைத்தனத்துக்குள் வைத்திருந்த நம்மை அடிமைத்தனத்தில் நம்முடைய நுகங்களை எல்லாம் முறித்தாரே. நன்றி செலுத்துவீர்களா? என்ன சொல்கிறார் தெரியுமா? அது மட்டுமா செஞ்சாராம்? 8ஆம் வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 6:8, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். எத்தனை சுதந்திரம் தந்திருக்கிறார், வீடு கட்டி கொடுத்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அதில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவார். அது உண்மைதானே? நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். எவ்வளோ சுதந்திரிக்கும்படி நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நாம் சுதந்திரிப்பதற்காக உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, 7 விதமான ஜாதிகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் சுமையெல்லாம் நான் நீக்கிட்டேன்ப்பா, உன் சுமையெல்லாம் நான் நீக்கிட்டேன், நீ நன்றி செலுத்து. பார்வோன் சுமத்தின, எகிப்து சுமத்தின சுமைகளை நீக்கி 2 இடத்துல சொல்கிறார். 2 இடம் சொல்லிட்டார்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் ரீமானா செய்து முடித்து விட்டார். தெய்வ பிள்ளைகளை என்ன சொல்கிறார் தெரியுமா? இங்கே இன்றைக்கி நன்றி செலுத்துங்க, கண்ணீரோடு நன்றி செலுத்துங்க. நமக்கு நல்ல திருச்சபையை தந்திருக்கிறார், நல்ல வளம் நிறைந்த தேசத்தை தந்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க. நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிறார், நல்ல போதக பிதாக்களை ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். சில குறைவுகள் இருக்கும், குறையே பார்க்காதீங்க. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சிலர் எப்போ பார்த்தாலும் குறையே பார்ப்போம், ஆனால் குறையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா குறை மட்டும்தான் தெரியும். நம்முடைய குடும்பத்தாரிடம் இருக்கிற நன்மைகளை பார்ப்போம், நாம் நன்றி சொல்லுவோம். சொல்வீங்களா? இங்கே பாருங்களேன், உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, முதல்ல நம்ம எகிப்தின் சுமையை நீக்கிட்டார். உண்மையிலே நீங்கள் நன்றி செலுத்துங்க. நான் கூட இப்படி நினச்சி பார்க்குறேன். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழுதுகிட்டே தான் இருப்பேன். எப்போவுமே என் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும். குடும்பத்தை குறித்து, என்னுடைய தாய் தகப்பன் மரணத்தை குறித்து, என் சகோதரர்கள் மரித்ததெல்லாம் நினைத்து, பல காரியங்கள் நடக்காத சம்பவங்கள் நடக்கும்போது நான் அநேக முறை அழுதுருக்கிறேன். அநேக முறை அப்படியே நான் அதை ஏன் சொல்கிறீங்க, அதை சொல்லவே விவரிக்கவே முடியாது.
அந்த சுமையெல்லாம் நீக்கினார். நீங்களும் கூட சில பாதைகளை நடந்து வந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் நடந்து வந்திருக்கலாம். உங்கள் சொத்துக்கள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், மரணம் கூட நேரிட்டிருக்கலாம். அதெல்லாம் கடந்து வர அந்த சுமையெல்லாம் நீக்கினாரே, நன்றி செலுத்துவீங்களா? மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மறக்காத தாவீதைத்தான் கர்த்தர் சங்கீதம் 89 வாசித்து பாருங்க. நான் தாவீதுக்கு போய் சொல்லேன் அப்படி சொல்கிறார். நான் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், நன்றி செலுத்துகிறவங்க உயர்வாங்க. செபிக்கிறவன் உயர்வான், மேன்மையடைவான். நன்றி செலுத்துகிறவங்க வீடு நன்மையால் நிரம்பி இருக்கும். இதிலிருந்து புலம்பலையும் முறுமுறுப்பையும் தூக்கி தூர போடுங்க. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா 6:6 சொல்கிறாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படி சொல்கிறார். கட்டளையிடுகிறது என்னவென்னா, நான் சொல்கிறது செய்யுங்காரு. உன் இருதயத்தில் அது இருக்கணுங்காரு. உன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்காரு. நம்ம பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குதான். ஆனாலும் வசனம் சொல்லுது, நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடந்திருக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுன்னு ஆண்டு சொல்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு அநேகம் நம்ம சத்தியத்தை போதிக்கிறது இல்லை. நம்ம போதிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன். 11ஆம் வசனம் சொல்லுது. 11ஆம் வசனம் நிறைய காரியங்கள் ஆண்டு பேசிட்டு வர்றாரு. 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது ஆண்டு சொல்கிறார். கொஞ்சம் நமக்கு ஆண்டு தந்த வீட்டில் தந்த எல்லா பொக்கிஷங்களுக்காக நன்றி சொல்லுங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். ஒரு நாள் இந்த வார்த்தை பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு பேசினார் அவங்க வீட்டில். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவு தண்ணீர், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு, உண்மையில் இன்னைக்கு அப்படி அந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாம், அது தோப்புலாம் இல்லை, வீடு தான். பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் அந்த வீட்டை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அதை ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள். அங்கே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவங்க ரொம்ப வசதியானவங்களும் இல்லை. கர்த்தர் சொன்னார், செய்தார். அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும். பார்த்தீங்கன்னா அது அந்த வீட்டில் ஆண்டுடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன், அவ்வளோ ஒவ்வொரு நாளும் சின்ன இடம்தான். அந்த தோட்டத்துக்குள்ளே வாழைப்பழங்கள் அப்படி பழுத்திருக்கும். அந்த தோப்பு சின்ன இடம்தான். வாழை மரம் வருவதற்கு அதில் சான்ஸே இருக்காது. பூக்கள் நிறைந்த அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னார், செய்திருக்கிறார். அதில் தான் ஆண்டு சொல்கிறாரு, அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது. நீ அடிமைப்பட்டிருந்த வீட்டாகி ஒரு நாள் சுமந்து கஷ்டத்தோடு வந்தியே, அதெல்லாம் நீ நினச்சி எனக்கு தண்ணி கொடுத்தீங்களேப்பா, என் வீட்டை வஸ்துக்களால் நிரப்பியிருக்கீங்களே, என் வீட்டை ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கீங்களே, என் வீட்டை ஐஸ்வர்யத்தினால் நிரப்பியிருக்கீங்களே, என் வீட்டை ரட்சிப்பினால் அலங்கரித்திருக்கிறீரே என் குடும்பத்தை, நன்றி சொல்வீங்களா? அது சொல்கிறார் பாருங்களேன், நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கும் வரை வாங்குவார்கள், சுகம் கொடுக்கும் வரைக்கும் ஆலயத்துக்கு வருவார்கள், கர்த்தரை தேடுவார்கள். சுகம் கொடுத்தோடனே அவங்க பாணியில் போயிடுவாங்க. இல்லை இல்லை, அது தவறு. அது யாராக இருந்தாலும்
நீங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கைன்னா ரொம்ப கவனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சுகம் வந்தோடனே அப்புறம் மறந்துடுவாங்க. நன்மைகள் கடன் அடைச்சோன்னு மறந்துடுவாங்க, கண்டுக்கிடாமல் போவாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஊழியனை பார்த்தா அடுத்த தெருவில் போவாங்க. இல்லை, கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல, நீ மறக்கலைன்னா என்ன செய்வாராம் தெரியுமா? ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நம்ம மறவாமல் இருக்கும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன், நான் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த 89ஆம் அதிகாரம் சங்கீதம் 89, உண்மையிலே தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணமே அவன் நன்றி நிறைந்த இருதயம்தான். ஆமாம், சிலர் பார்த்தீங்க, தேவையான நேரம் மட்டும்தான் மனுஷனை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, கர்த்தரையும் கூட அப்படி தான் நினச்சிட்டு போகிறாங்க. இல்லவே இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவையில்லாத நேரம் அப்படி தூரப்பட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை, சங்கீதம் 89 என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு 34ஆம் வசனத்தில், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் உதட்டு சொன்னதெல்லாம் செய்வாராம்மா. உங்களுக்கு நன்றி நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும். ஒரு அரை மணி நேரமாக நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஒரு நாளைக்கு, ஒரு நாளுக்கு அரை மணி நேரமாவது நன்றி செலுத்த வேண்டும். ஒர்ஷிப் 1 மணி நேரமாவது செய்ய வேண்டும். அதெல்லாம் கடைப்பிடிப்போம். இதில் என்ன நடக்கு எழுதியிருக்கார் பாருங்களேன். என் உடன்படிக்கையை மீறாமல், ஆண்டவர் சொல்கிறார், நான் மீற மாட்டேன்னு சொல்கிறார். தெய்வம் சொல்லுது நம்மகிட்ட. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிற்கும், நிலை நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? என் சந்ததி எப்படி வரப்போகுது? கர்த்தரை தேடுமா? என்னோடு இது நின்று போகுமா? என் ஊழியத்தை செய்வார்களா? நல்ல பரிசுத்தமாக வாழ்வானா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? முதல்ல எகிப்து தேசத்துலேருந்து நுகத்தடியெல்லாம் முறித்து நம்மளை இழுத்து கொண்டு வந்தாரே, அந்த தெய்வத்தை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ரெண்டாவது, நம்ம வீடுகளை சகல வஸ்துக்களால் நிரப்பினாரே, குழந்தையே இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியங்களை தந்து நிரப்பினாரே. இனிமேல் இவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச தொழில்துறைகளை மறுபடியும் துளிர்க்க செய்தாரே, அதை மறவாதே, எச்சரிக்கையாயிரு, ரொம்ப கவனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் சொல்கிறார், என் உடன்படிக்கையில் நான் மாற மாட்டேன். என் உதடு என்ன சொல்லிச்சோ உங்களுக்கு, வார்த்தையில் வாக்கு தத்துவத்தில் என்னெல்லாம் பேசினாரோ, ஊழியர்கள் மூலமாய் பேசினது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பேசினது, ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம் ஆண்டவர். என் பரிசுத்தத்தில், ஒரு விசை என் பரிசுத்தத்தில் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள், அவர் சொல்றார், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை பிசாசு பிள்ளைகளை அழிக்க நிற்பான், குடும்பத்தை அழிக்க நிற்பான், எல்லாவற்றையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வரான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று நமக்கு எத்தனை முறை வாக்கு கொடுத்து நம்மை நடத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அன்று சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அது நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ தெரியுமா? மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். நன்றி நல்லா பாடுங்க. பாட பாட பாடுகளெல்லாம் பறந்து போகும். வேதம் வாசிக்க வாசிக்க நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஆமாம், செபிக்க செபிக்க ஒரு தேவ மகிமை நம்மளை மூடும், பரலோகம் திறக்கப்படும்,
வானமண்டலத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும், பாதாள வல்லமைகள் பூட்டப்படும். எல்லாம் செய்ய வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், ஒர்ஷிப் பண்ண வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதெல்லாம் பிணைய செயல்படுத்த அவர் உதடுகள் விளம்பினதை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. மறந்தவர்கள் இழந்து போனது அநேகம். தெய்வ பிள்ளையே, கொஞ்ச நாள் ஜாலியாக போன மாதிரி இருக்கும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது. ஆனால் அப்புறம் எல்லாவற்றையும் இழந்து பிசாசு எல்லாவற்றையும் உரிந்து கொள்வான். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தனத்திலிருந்து எல்லாவற்றையும் நீக்கினார். நம்முடைய சுமையை நீக்கினார். எல்லாவற்றையும் நீக்கினாரே. நம்மளை இன்னைக்கு விடுதலையோடு வாழும்படி கிருபை கொடுத்துருக்கார். யாருக்கு தெரியுமா? தெய்வ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்காங்களே. இல்லை தெய்வ பிள்ளையே, கர்த்தரை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெய்வீக சமாதானம் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் அநேகர் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மறவாதபடி எச்சரிக்கையாக இருப்போமா? நல்ல வஸ்துக்களாலும் எல்லாவற்றாலும் நிரப்பி இருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் மாறவே மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வது தேவா. தேவஜனமே, கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். எத்தனை பில்லி சூனியங்கள் உன்னை வந்து தொட்டது, அதை எல்லாவற்றையும் நான் அழித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை சர்ப்பத்தின் வல்லமை உன்னை துரத்தினது, அதையெல்லாம் நான் அழித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார். ரேமானா சாந்தர பூக்கடா, எத்தனை பயமுறுத்துகிற கோலியாத்துக்கள் இரவில் உன்னை பயமுறுத்தினது, அதையெல்லாம் நான் நிர்மூலமாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மறந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ ரேமனா, என் சனத்தை நினைவுபடுத்தி நன்றி செலுத்த வைப்பீராக. எல்லாரும் ஆண்டவரே, ஒவ்வொன்றை நினைத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு நாளும் ஐயா ஆண்டவரே, எங்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்க கிருபை தருவீராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்பு கரம் இவர்கள் குடும்பத்தின் மீது வைக்கப்படுவதாக. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், தொழில்கள் செய்யலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை பல வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம். எந்த ஆண்டவரை எப்படி இருந்தாலும் என் இயேசுவால் ஆகாத கரை ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் உம்முடைய குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றியுள்ளவர்களாய் எல்லாரையும் மாற்றுவீராக. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும்
ஆராதனையிலையும் நன்றி செலுத்துகிறதிலையும் வொர்ஷிப் பண்ணுறதுலையும் ஓ மை காட் எல்லாரையும் நிரப்புவீராக. எல்லா இருளின் ஆவிகளும் ஒவ்வொருவரையும் விட்டு விலகி போகட்டும். எல்லா டிவியில் வருகிற கிறிஸ்தவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நாடகங்கள் அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்குரிய பயம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஐயா. ஆண்டவரே, எல்லாருக்கும் எல்லா இருதயமும் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படுவதாக. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் நீர் மாற்றிக்கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ஆளுகை மட்டும் எல்லா இல்லங்களிலும், எல்லா உள்ளங்களிலும், எல்லா வருமானங்களிலும், எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய ஆண்டவரை ஆளுகை மட்டும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். நன்மைகள் நடப்பதாக. என் தேவ ஜனங்களுக்கு நன்மைகள் நடப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.